இன்னைக்கு என்னமா பண்ண போறோம்? இன்னைக்கு ரவா கிச்சடி. சரி. அதுக்கு உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு, 4 கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு எல்லாத்தையும் குக்கரில் ஒரே ஒரு சத்தம் வச்சு வெந்து எடுத்துட்டா ஈஸியாக சீக்கிரம் வந்துடும். கொஞ்சம் போல. சரி. இந்த ரவை வறுத்து வச்சிருக்கு இல்லையா? ஆமாம். எத்தனை மிளகாத்தூள் போட்டிருக்கோம்? 2. சரி. பச்சை மிளகா? பச்சை மிளகா 7. நிறைய ரவை 3 கிலோ இல்லைங்க. எத்தனை சொல்லு? அரை கிலோ ரவை கொஞ்சம். அரை கிலோவுக்கு. ஆனால் இது தக்காளி போட்டு 3 தக்காளி போட்டு 3 தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா போடுறோம் இல்லையா? கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகம். இப்படி போடுறது கொஞ்சம் சர்க்கரை டேஸ்டாக இருக்கும். சிட்டில் கிண்டினானாக்கா அது நல்லா தண்ணி நிறைய தண்ணி ஊட்டானாக்கா தான் அது இறுகிண்டும் நல்லா வேகும். ஏன்னா ரவை உருண்டை உருண்டை கட்டியாக இருக்கும், நமக்கு கிண்டுறதுக்கு கஷ்டம். அதை ஊற்றுண்டே இருக்கணும். இது கட்டியே பிடிக்காது. நல்லா கொதிக்க வச்சுக்கப்புறம் ரவையை போடணும்.